முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் திமுக எல்எல்ஏ மார்க்கண்டேயனை 15 நாட்கள் நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட கருணாநிதி வெற்றி பெற்றார். இதையடுத்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் கடந்த 18ஆம் தேதி இரவு கோவில்பட்டி கிருஷ்ணன் கோயில் திடலில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை தமிழ்நாடு முதல்வர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தவேகாவினர் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். அதன் பெயரில் நேற்று காலை நடைபயிற்சி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயனை காவல்துறையினர் கைது செய்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்தினர். பின்னர் இரவு மருத்துவ பரிசோதனைக்கு பின் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் மார்க்கண்டேயன் ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி சுமதி உத்தரவிட்டார்.